மார்க்கெட்டிங் பண்றது. அந்த ₹1 ப்ராடக்ட் என்ன பண்ணணும்? சோ நம்ம ப்ராடக்ட் வாங்கணும்னா என்ன பண்ணணும்? ஒன்னு ப்ராடக்ட்டோட ரேட் வந்து ₹9 வரதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸோ அத பார்க்கணும். இல்ல நம்மளால ₹11 தான் தயாரிக்க முடியும்னா அந்த குவாலிட்டியோட நம்மளுடைய குவாலிட்டி இன்கிரீஸ் பண்ணிக்கணும். சோ ரெண்டு டைப் இருக்கு கரெக்ட்டா? அதுதான் என்ன விஷயம்னா ப்ராப்ளம் ரிலேஷன்ஷிப் வெர்சஸ் மார்க்கெட் ப்ராடக்ட் மார்க்கெட். நெக்ஸ்ட் சோ இது ரெண்டு பாருங்க. ஸ்பெசிபிக் கஸ்டமர் ரெக்யர்மென்ட். சோ நான் எந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்றோம் யாருக்கு நம்ம ஃபைல் அதாவது end user of the product யாருன்றத I have to identify. End user of the product must be identified. அது ஃபர்ஸ்ட். சோ அவங்களுடைய ப்ராப்ளம் என்ன, அவங்க என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க, இருக்கிற மார்க்கெட்ல இருக்கிற ப்ராடக்ட் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க, தென் நான் அதை என்ன எப்படி ரெக்டிஃபை பண்ணி அவங்களுடைய ரெக்யர்மென்ட்டை ஃபுல்ஃபில் பண்ண போறேங்கறத பார்க்கணும். அப்படி இல்லையா நான் ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்றேன் end user யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் என்ன ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ண போறேன்னு பண்றேன், ஆனா இத நான் மார்க்கெட்ல சஸ்டெயின் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? சோ ரெண்டு விஷயம். ஒன்னு கஸ்டமர் நீட் என்னன்னு பார்க்கணும். அப்படி என்ன ரெண்டாவது விஷயம் என்ன, நான் பண்ற ப்ராடக்ட் எல்லா கஸ்டமரும் வாங்கணும். சோ இது ரெண்டு விஷயம் தான். சோ இதான் வந்து